கணக்கப்படுத்தி விட்டாயே நியாயமா அப்படின்னு சொல்லி அரியோதண்டம் அடித்தபடி பார்த்தேன். நான் ஒரு சத்தியனுக்கு மகளாக வளர்ந்தேன், நெருப்பிலே பிறந்தேன், அக்கினிலே பிறந்து பொன்னுருகி என்று பெயர் சூட்டி வளர்ந்து இழிவான குரத்தோனை மாலை தரித்து விட்டோமே அப்படின்னு பார்ப்பவர்கள் கேவலமாக பேசும்படி நடந்து விட்டேன் அப்படின்னு பாண்டத்தை எங்கேயோ போட்டு உடைத்து விட்டு உடனே தாய் வீட்டுக்கு சென்று இந்த குறை சொல்லலாம் அப்படின்னு போனேன். அந்த நேரத்தில் பார்த்தார் யாரு, உடனே மந்திரி மூலியமாக கேள்விப்பட்டார் என் கணவராகப்பட்டவர் கண்டாபிஷேகர் பார்த்து ஓடி வந்து அம்மா அம்மா பொன்னுருகி எங்கே போகிறாய், ஏன் போகிறாய் அப்படி கேட்டார். ஐயா நீ ஈவான குலத்தை பிறந்தவன் ரஜகம்மாளன், அப்பம் தெரியாது, நீ சொல்லி இருந்தால் நான் மாலை போடாமல் இருந்திருப்பேன், மாலை போடாமல் இருந்திருப்பேன், உன் மாலை தரித்து என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு உடத்த உடனே பார்த்தார் யாரு, கருணாபிஷேகர். ஏதோ நடந்து விட்டது, கட்டின கணவர் தான் இனிமே ஒரு புருஷன், அந்த அரண்மனை தான் உனக்கு சொர்க்கம் அப்படி சொல்லி பார்த்தார். எப்போது ஈவான பொறுத்தவரை மாலை தரித்தேன் உங்கள்கிட்ட வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உடைய தாய் படத்தில் சென்றேன். அங்க சென்றதுக்கு என் தாய் போறார், எப்பொழுது என்னை மதியாமலே என்னை கேட்காமலே மாலை தரித்து மன்னனோடு போனாயோ அந்த மன்னரிடத்தில் இருந்து நீ வாழ்க்கை தொடங்க வேண்டும், மனைவியா இருக்க வேண்டும், தாய் வீடு சொந்தம் கிடையாது போ அப்படின்னு என் தாய் தப்பாக வைத்தார்கள், தள்ளி விட்டார்கள். உடனே தாய் மாமன் வல்லபாபு வந்தாரு. எனக்கு தாய் மாமா வல்லபாபு அவர் வந்தாரு. அப்ப அசிங்கப்பட்டுட்டான் அவரு, சொந்தக்காரங்க நிறைய வந்தாங்க, எல்லாரும் கேட்டாங்க. உடனே கல்யாணம் செய்து அந்த நேரத்தில் வீட்டாச்சாரி காலில் விழுந்து ஐயா என் வாழ்க்கை இப்படி கெட்டு விட்டது, எப்படியாயிரும் ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு அவர் காலில் விழுந்தேன். எனக்காக தனியாக ஒரு மாளிகை கொடுத்து வேண்டும், நான் அவரை பார்க்காமலே நான் வாழ வேண்டும் அப்படின்னு அவருக்கு கொடுத்தேன். அம்மா உன் இஷ்டம் போலவே உனக்காக ஒரு மாளிகை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த மாளிகை ஏற்படுத்தினார். அந்த மாளிகையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்காக காவலாக யார் விட்டார்கள், 100 பிள்ளை பெற்ற காந்தாரி விட்டார்கள். பெரியமாமியா எங்க அவன் பார்த்தா தெரியும், எங்க பெரியமாமியாரை எங்க பெரியமாமியா காந்தாரி அவனை காவல் விட்டார்கள். உடனே அந்த காவலிலே நானும் என் மாமியும் உறங்கி கொண்டு இருக்கிற நேரத்திலே பார்த்தார் பகவான். பார்த்து உடனே கர்ணாபிஷேகத்திலே கொடுத்து மணியங்களை கொடுத்து அப்பா கர்ணாபிஷேகா நான் யார் தெரியுதா, நான் குறைத்தியா வந்து நானே தான், ஏன்னா உன் குறை தீர்ப்பதற்காக நான் குறைத்தியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைத்தி உருவம் உண்டு மணியங்களை கொடுத்து அந்த மணியங்களை கொண்டு போய் அரண்மனையில் வைத்தால் பொன்னூருக்கு இறங்கி விடுவார். உறங்கின பிறகு கட்டி ஆலயம் செய்தால் புத்திர சந்தானம் ஏற்படும், அந்த புத்திர சந்தானத்தால் உன் வாழ்க்கை தொடங்கலாம் அப்படின்னு வார்த்தை கேட்டு உடனே நானும் என் மாமியும் உறங்கி கொண்டிருக்கிற 2 பேரும் கட்டி ஆலயம் செய்து உடனே என் வயிற்றிலே கருதரித்து விட்டது. என்ன உழவ இருக்கேன் கருதரித்த உடனே சபையை கூட்டினார்கள். முதல்ல பேரனுக்கு மனச்சோரம் அடைஞ்சு இவர் எப்படியோ வயிற்று குழந்தை சுமந்துட்டா, இது வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்ன செய்தாங்க. உடனே சபை கூட்டினார்கள். அம்மா இந்த கர்ப்பம் யாருக்கு உண்டானது அப்படி கேட்டாங்க. நான் தெரிஞ்சாதானே சொல்லுவேன், தெரியாது சொல்லவில்லை. உடனே பார்த்தாங்க யாரு, துச்சாதனை விடுத்து உடனே அக்கிலே பிறந்தவனை அக்கிலே தூக்கி வீசலாம் அப்படின்னு உடனே உத்தரவிட்டார்கள். உடனே என்னை தூக்கி அந்த ஓமகுண்டத்தில் பிறந்தேன். அந்த அக்கில வாரி வீச போது யாரு, எனக்கு சின்ன மாமனாரு, என்ன 3 மாமனாரு, என்ன பாண்டு ஒண்ணு விதிரன் உண்டு, என்ன காந்தாரி
திருநாட்டி ஒண்ணு 3 பேர்ல இளைய மாமனார் யாரு விதிராழ்வார் பார்த்து விட்டார். அந்த பார்த்து அவர் மரித்தார். ஒரு பெண்ணை இப்படி இம்சப்படுத்துகிறாயே நியாயமா தர்மமா? நியாயம் கிடையாது அப்படின்னு நெருப்புல போடும்போது வந்து தடுத்தார். ஒரு பாவத்தை வரியா பெண்ணை அக்கிலே போட போறிய செய்யலாமா அப்படி கேட்டார். வார்த்தை கேட்டு எப்பா நீ நல்லவனுக்கு பிறந்திருந்தா உனக்கு புத்தி இருக்கும், நீயே ஒரு ஜாதியில பிறந்தவள் நான் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த தவறு கிடையாது, அந்த அம்மா உத்தமி அப்படின்னு அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்டார். 4 மணிக்கெல்லாம் சந்தியாவந்தன பூஜை பண்றதுக்கு நான் நதிக்கரை சென்றேன். எதிராழ்வார்கள் சென்று ஜலக்கத்திலே நீராடி பவானை அந்த பிரகாரம் அங்கே சென்று எதிராழ்வார் சந்தியாவந்தனம் பூஜை முடிச்சு வீடு திரும்ப என் மாடியிலிருந்து கர்ணாபிஷேகர் வருவதை பார்த்து விட்டார். பார்த்த உடனே அந்த நேரத்தில் நான் கண்ணால பார்த்தேன்டா, அவர்தான் உங்க அண்ணன் தான் போய் வந்தான், கர்ணன் தாண்டா கட்டி ஆகியிருந்தார் அப்படி சொன்னார். அப்பொழுது நான் காலில விழுந்து கேட்டு பார்த்தேன், எப்ப அக்கில போனது முன்ன ஐயா என்னை தொட்டு மாலையிட்ட மன்னவா கர்ணாபிஷேகரே என்னை கட்டி ஆணையம் செய்தது உண்டா, எனக்கு கருதச்சது உண்டா அப்படி கேட்டார். அப்பொழுது நான் பார்க்கவில்லை, உன்னை சேரவில்லை அப்படி சொன்னார். சொல்லிவிட்டார். ஏன் மௌனம் சாதித்தார்? பெண்ணுக்கு பிள்ளைக்கு ஆசைப்பட்டு கர்ணாபிஷேகம் ஒத்துக்கொண்டால் அப்படின்னு ஒரு நெஞ்சில் சொல் வரும், அந்த பழி சொல் வரும், அது வரப்படாது அப்படின்றதுக்காக நான் மௌனம் சாதித்தேன் அப்படின்னு விதிராழ்வார் சொல்ல பார்த்து உடனே சுச்சாதனம் காலை விழுந்து கேட்கும் போது அப்பொழுதுதான் ஒத்துக்கொண்டா கர்ணாபிஷேகம். உடனே அந்த நேரத்திலே சபையிலே எனக்கு விஷ்ணு பிள்ளை பிறந்த உடனே நானும் என் பிள்ளையும் தச்சமையும் எனக்கு சுந்தர சாதி எடுத்திருக்கா. யாரு எனக்கு வேலை செய்யக்கூடிய, நான் இடக்கூடிய வேலை செய்யக்கூடிய சுந்தர சாதி இருக்கோம். தனியா மாறுகிறேன், அதற்காக நேரம் பார்ப்போம். ஐயோ பாவம்
அற்புதமா பண்ணவில்லை. நல்லபடியா இருக்க வேண்டும். அப்பா சீக்கிரம் சென்று சுந்தரத்தாதி இருந்தா நான் ராணிமா கூட்டம் சீக்கிரம் கொண்டு வா. அப்படியா இப்படியா கொள்ளையாய தாதியா இருக்கிற சுந்தரத்தாதி அழைக்க கோவிந்தா கோவிந்தா
இந்த பொண்ணை பார்த்துதான் ஐயோ ஐயோ அவங்க அப்படியே ஆம்பளை மாதிரியே இருக்காங்க. அவராதான் என் மாம்பளை இவ்வளவு பாட்டு பையன் ஆம்பளை மாதிரியே இருக்கீங்க. அதனால ஏன்ட்ட வந்தீங்க அங்க வந்து பலபடனை விட்டு இப்ப ஏன்ட்ட வந்துருப்பா. ஐயோ இந்த பொண்ணை பார்த்து எனக்கு அப்படிங்க ஒரு சூரவேசம் வந்து வரமாட்டாங்க இல்ல பொண்ணு வேசம் நீ பாட்டு பாடுனால மயிறு அப்படியே போற மாதிரி எங்க செட்டுல என் ஓனர் தான் என் பண்ணா பெரிய ஓனர். ஆனா ஒரு வாட்டி வாங்க தப்பிடுறான். அது ஒரு நாளைக்கு மாச்சல்ல என்ன நம்பி மட்டும் என் ஊரு வேட்டோடும் ஏன் வேட்டு வேலை நம்பி இந்த பொண்ணு வந்துச்சுன்னா ஏன்டா வேட்டு வளர்த்து போனாவன் வேட்டோடும் ஒன்னு நெருப்புக்கு இந்த பொண்ணு வந்துருச்சுன்னா ஒரு பொண்ணு விடுக்காத பொண்ணு விட மாட்டேன். ஏண்டி ஏன் நீனா இப்படி இருக்கணும் என்னடி அவன் பாடுற பாட்டு சரியா பாடலாம். காஞ்சிபுரம் பட்டு சேலை கனகாம்பரம் வாங்கி தர. காஞ்சிபுரம் பட்டு சேலை கழுத்து கேட்ட முத்து மேல கனகாம்பரம் வாங்கி தர வரட்டுமான்னு கேட்டான். நீ என்னமோ சொல்லி என்ன சொன்ன? யாரு வாங்கி கொடுக்க பாடுறிய என்ன வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லு. கால் குறைச்சு வாங்கிட்டாரு. சும்மா நேரம் அந்த ஆளுங்க அந்த ஆளுகிட்ட வரலாம் எனக்கு வந்தேன். நான் சும்மா தான் கிடக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு நீ கொஞ்ச நேரத்துக்கு போய் ஓய்வு வேடியா நான் ஊர் போட்டு வரேன். நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரேன்.
வாங்க. இந்த காசு கொடுத்துதான் பிடிக்கிற சில பேருக்கு அக்கல்ல குத்துறாளே எவ்வளவு ஏன்டா பிடிக்கிற? வாருங்களையா, வரவேண்டி வணக்கம். பதில் வணக்கம் கொடுத்தாங்க. அப்புறம் இருந்தாலும் சபைக்கு வந்திருக்க முடியாது. அம்மா யாரு, எப்பேற்பட்டவள், என்ன சேர்ந்தவள், எதற்காக வந்திருக்கின்றேன்? என் அமதாயம் பிறந்தது வளர்ந்தது திருமணம் நாட்டில் பெண்ண பெரிய பெண்ணா இருந்தா தெரிந்தாள் அம்மா தெரியாது கேட்டேன். இந்த ஊருக்கு எப்ப வந்தா எத்தனை புள்ள வாங்கினா எத்தனை புள்ள வச்சா எப்படி எந்த லைன்ல போறா பழக்கமா சொல்லு. அம்மா யாரு விளக்க தெரியாது. யார் தெரியுமா? ஐயா